கடந்த இந்த புதிய ஆண்டிலே கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை கொஞ்சம் ரிவ்யூ பண்ணிவிட்டு அதனுடைய தொடர்ச்சியாக நான் சில காரியங்களை சொல்லி நான் கர்த்தருடைய பந்திக்கு நேராக கடந்து செல்ல விரும்புகிறேன். காரணம் நேரம் இல்லை. ஆகவே கொஞ்சம் நேரம் தான் இருக்குது. எதை பேசன்னு தெரில. செய்தியா பெரிய செய்தி, ஆனால் எப்படி பேசணும்னு தெரில. கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் ஒருவேளை சிலர் 31ஆம் தேதி வராமல் இருப்பீர்களானால் நீங்கள் அதை அறிந்து கொள்வதற்காக உபாகமம் 30ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் இந்த ஆண்டின் வாக்குத்தத்தம். உனக்கு பரிபூர்ணம் உண்டாக செய்வார். இதுதான் இந்த ஆண்டிலே கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். ஒரு வெளியிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே பரிபூர்ணம் உண்டாக செய்வார். அதை ஆங்கில வேதாகமத்திலே நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் 3 விதமான ஃப்ரூட் என்று போடப்பட்டிருக்கிறது. பாருங்கள், ஃப்ரூட் இன் தை பாடி, ஃப்ரூட் இன் தை ஃப்ரூட் ஆஃப் தை கேட்டில் அண்ட் ஃப்ரூட் ஆஃப் தை லேண்ட். 3 விதமான கனி, அதாவது சரீரத்தின் கனி, அப்புறம் மந்தையின் கனி, 3வது தேசத்தின் கனி. கவனிக்கிறீங்களா? 3 கனி சொல்லுங்க பார்க்கலாம். சரீரத்தின் கனி, 2வது மந்தையின் கனி, 3வது தேசத்தின் கனி. சரீரத்தின் கனி என்றால் என்ன? சரீரத்தின் கனி என்றால் என்ன? சரீரத்தில் கண்கள் இருக்கிறது. கண்கள், பார்வைதான் கண்ணின் கனி. நல்ல பார்வை இருந்தால் தான் அது, இல்லைன்னா நம்மளை பிளைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது நம்முடைய கண்கள் நன்றாக பார்க்கணும். காது இருக்குது ஆனால் கேட்காது. காது அந்த கனியை கொடுக்கல. கை இருக்குது, கை செயல்படலை. கால் இருக்குது, செயல்படலை. மூக்கு இருக்குது, உணர்வே இல்லை. அப்போது ஒவ்வொன்று அவயங்களும் அதை போல் முழு சரீரத்தினுடைய கனி கற்பத்தின் கனி. ஆகவே ஆண்டவர் இந்த ஆண்டிலே நமக்கு சரீரத்திலே ஏற்படுகிற கனி. உங்களுடைய கண்கள் எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கும்? நல்ல பார்வையாக இருக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. ராமேன்னு சொல்கிறீங்களா? வேதத்தில் அப்படி ஆதாரம் இருக்குது. பார்வை மங்கவில்லை, பார்வை மங்கவில்லை. கால்கள் வீங்கவில்லை, கால்கள் வீங்கவில்லை. அப்போ இதெல்லாம் ஒவ்வொரு கனி, சரீரத்தின் கனி. இந்த ஆண்டிலே கர்த்தர் சொல்கிறார், உங்கள் சரீரத்தின் கனி நல்லா இருக்கும், உங்கள் கண்கள் பார்வை நன்றாக இருக்கும், உங்கள் சரீரம் கை நல்லா இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறாரு. பரிபூர்ணத்தை நான் அதிலே செய்வேன். பெரிய சோடா புட்டி கண்ணாடியை தூக்கி போடுற மாதிரி நமக்கு வராதுன்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறாரு. ஆமே. நிறைய பேர் நம்ம சர்ச்சில் கண்ணாடியே இல்லை, தெரியுமா உங்களுக்கு? சிலர் தான், எண்ணி பார்த்த மாதிரி சிலர் தான் கண்ணாடி போட்டிருக்கிறாங்க. ஆண்டவர் நல்ல கண் பார்வை தருவார். சரீரத்தின் கனி. அடுத்தது ஃப்ரூட் ஆஃப் கேட்டில். கேட்டில்னா என்னது? மந்தை. மந்தைன்னா என்ன? நமக்கு மந்தை இல்லை, நமக்கு ஆடும் இல்லை, மாடு இல்லை. அது நம்ம செய்கிற வேலையினுடைய பலன். நீங்கள் செய்கிற வேலையில் இந்த ஆண்டிலே ஆண்டவர் உங்களுக்கு என்ன தருவாராம்? ஒரு பெருக்கத்தை, பரிபூர்ணத்தை தருவார். சின்ன வேலை தாங்க, சின்ன வேலை தான், சின்ன பிஸ்னஸ் தான், டிஃபன் கடை தான், ஒரு வடை கடை தான். அதில் உங்களை அறியாத ஒரு ஆசீர்வாதம், அதில் உங்களை அறியாத ஒரு பரிபூர்ணம். கொஞ்சம் சம்பளம் தான் வாங்குறீங்க, அதை ஜோம் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. உங்களை அதில் ஒரு பெரிய ஒரு பரிபூர்ணத்தை தேவன் தருகிறார். ஆண்டவருடைய ஆலயம் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆகவே ஆண்டவர் நம்முடைய கைகளின் பிரயாசங்களை இந்த ஆண்டிலே ஆசீர்வதிப்பார். பரிபூர்ணம் உண்டாக. நீங்கள் கஷ்டப்பட்டு ஒரு இடத்துல வேலை செய்கிறீங்களே, உங்களுக்கு சில உயர்வுகளை கர்த்தர் தருவார். நீங்கள் கஷ்டப்பட்டு செய்கிற உங்கள் பிஸ்னஸை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அந்த ஒரு ஆசீர்வாதம். 3வது தேசத்தின் பலன். தேசம் நமக்கு நல்ல பலன் கொடுக்கணும், கனி கொடுக்கணும். தேசத்தில் நல்ல மழை பெய்வது ஒரு கனி. ஆமாம். இதெல்லாம் நம்ம நினைக்கிறோம். நம்ம ஜெபத்தை கர்த்தர் கேட்குறார், நடக்குது. அதுக்கு பிறகு மழை கொட்டுது, கொட்டிக்கிட்டே இருக்குது. வானிலை அறிக்கையெல்லாம் ஆண்டவர் மாற்றிடுவார் நம்ம ஜெபம் பண்ணினால். அல்லேலூயா. ஆகவே தேசம் கொடுக்குற பலன், தேசத்தால் வருகிற பலன் இருக்குல்லவா, அதையும் கர்த்தர் நமக்கு தருகிறார். இது 3 கனியும் நம்ம வாழ்க்கையில் பரிபூர்ணமாய் உண்டாக வேண்டும் என்றால் நாம் என்ன செய்யணும்னு சொன்னேன்? சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர்த்துக்கு ஞாபகம் இருக்குது? 31ஆம் தேதி நான் தூக்கத்தோடு கேட்டேன் பாஸ்டர். 8ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, நீயோ மனம் திரும்பி கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுத்து கற்பிக்கிற எல்லா கற்பனைகளின்படியும் செய்வாய். 3 காரியம். மனம் திரும்பு, செவி கொடு, செய். மனம் திரும்பு, செவி கொடு, செய். எங்கேயோ கேட்ட குரலாக இருக்குல்ல? 31ஆம் தேதி காலையில் பண்ண பிரசங்கம். செவி கொடு, மனம் திரும்பு, செவி கொடு, செய். செய்தால்
உனக்கு கற்பத்தின் கனியிலே பரிபூர்ணம், நிலத்தின் கனியிலே பரிபூர்ணம், தேசத்தின் கனியிலே பரிபூர்ணம். இன்றைக்கு இதை கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையிலே அனுபவிக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். இந்த பரிபூர்ணத்தை நாங்கள் அனுபவிக்கிறதுபடினால் உங்களுக்கு தைரியமாய் நான் பேசுகிறேன். ஆமென். சரி, இந்த பரிபூர்ணம் இன்னைக்குள்ள செய்தி, இது பழைய வருட போன இந்த 1ஆம் தேதி செய்தி. இந்த பரிபூர்ணத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு இந்த பரிபூர்ணத்தை கொடுக்குற இந்த ஆண்டவர் யார்? இந்த ஆண்டவர் யார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம். எனக்கு ரொம்ப இந்த வசனம் அதிகமாய் பிடித்திருந்தது. ஆகவே அதை தான் நான் உங்களோடு கூட நான் இன்றைக்கு செய்தியாக நான் பகிர்ந்து கொள்கிறேன். யோவான் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அவருடைய பரிபூர்ணத்தினால். அப்போ ஆண்டவரிடத்தில் என்ன இருக்கிறது? இன் ஹிம், அவருக்குள் பரிபூர்ணம், ஃபுல்னஸ் அப்படிங்கிற பதம் போடப்பட்டு இருக்கிறது. ஆண்டவருக்குள் எப்படி இருக்கிறது? ஃபுல்னஸ் அப்படின்னா என்னது? ஒருத்தர் வராங்க, நீங்கள் நல்ல மட்டன் பிரியாணி எல்லாத்தையும் வச்சுருக்கிறீங்க, அவங்க சொல்கிறாங்க என் வயிறு ஃபுல்லாக இருக்குது, இப்போ தான் சாப்பிட்டுட்டு வந்தேன்ப்பா அப்படிங்கிறாங்க. அதுதான் ஃபுல். அப்புறம் அதுக்கு பிறகு நீங்கள் என்ன கொடுத்தாலும் என்ன பண்ணாது? ஏறாது. நம்ம ஆண்டவர் எல்லாவற்றையும் உடையவர். நீங்கள் அப்பா வீடு, அப்பா எல்லாருமே அப்பா அம்மா வீடு இருக்கும். அப்பா வீடெல்லாம் எப்படி இருக்கும்? எப்போல்லாம் பிள்ளைகள் வீட்டில் கொஞ்சம் குறைவு இருக்கும், நேரம் எங்கே போயிடுவாங்க? நல்ல பிள்ளை எங்கே போயிடுவா? அம்மா வீட்டில் போய் 2 நாள் இருந்துட்டு வெறும் கையாக போயிட்டு வரும்போது எப்படி வருவாங்க? 4-5 பேக்கோடு எல்லாம் தள்ளிட்டு வருவாங்க. காரணம், அப்பா வீடு எப்படி இருக்குது? ஃபுல்லாக இருக்குது. உங்கள் அப்பா வீடே ஒன்றும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஒன்றுமே கிடைக்காது. ஆனால் நம்ம ஆராதிக்கிற நம்முடைய அப்பா ஃபுல்னஸ். அந்த வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவருக்கு இன் ஹிஸ் ஃபுல்னஸ், அவருடைய பரிபூர்ணம். we received and grace for grace, கிருபையின் மேல் கிருபை. அப்போ ஆண்டவரிடத்தில் இருக்கிற பரிபூர்ணங்கள் என்ன? ஆண்டவரிடத்தில் என்ன பரிபூர்ணமாக இருக்குங்க? ஒரே வார்த்தையில் சொல்லிடலாம், எல்லாம் இருக்குது. எல்லாம் ஆண்டவரிடத்தில் எப்படி இருக்குது? ஆண்டவரிடத்தில் இல்லாத என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஏதாவது ஆண்டவரிடத்தில் இல்லை அப்படிங்கிறது ஏதாவது இருக்கா? கரெக்டாக சொல்கிறார் ஒருத்தர். ஆண்டவர்கிட்ட ஒன்று இல்லையாமா. என்ன இல்லை? பாவம் இல்லை. மற்றபடி பரிசுத்தத்திலே அவர் பரிசுத்தம் உள்ளவர். எந்த தெய்வத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்தா இயேசு கிறிஸ்துவை போல பரிசுத்தம் உள்ள தெய்வம் இந்த உலகத்தில் யாரும் இல்லை. பரிசுத்தத்தில் அவர் நிறைவுள்ளவர், கிருபையில் நிறைவு, மன்னிக்கிறதுல நிறைவு. நம்ம இன்னைக்கு காலையில் பார்க்க போகிறோம் என்னென்ன ஃபுல்னஸ் அவர்கிட்ட இருக்குது. இந்த பரிபூர்ணம் என்ற பதத்திற்கு வேதத்தில் 2 காரியங்கள் சொல்லப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். ஒன்று ஃபுல்னஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பதம் போடப்பட்டிருக்கிறது. இன்னொன்று பிளண்டி என்ற ஒரு பதம் போடப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் உட்காந்து நான் அப்படியே யோசித்துக்கிட்டே இருப்பேன், ஆராய்ந்து கொண்டே இருப்பேன். எங்கள் வேலை தான். அந்த பரிபூர்ணம் என்ற பதத்திற்கு 2 பதம். ஒன்று ஃபுல்னஸ், 2வது பிளண்டின்னு என்னது? என்கிட்ட பிளண்டியாக பணம் இருக்குது அப்படின்னா என்னது? ஏகப்பட்ட பணம் இருக்குது அப்படிங்கிறதான். அப்போ ஆண்டவருடைய பரிபூர்ணம் என்ன? பிளண்டி அல்லது ஃபுல்னஸ், நிறைந்து இருக்கிறது. அப்போ எதெல்லாம் நிறைஞ்சிருக்குது அப்படின்னு பார்த்தா, முதலாவது வாசிங்க, ரோமருக்கு எழுதின நிருபம் 15ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். ரோமர் 15:29. பாருங்கள், இங்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நான் உங்களிடத்தில் வரும்பொழுது எதை கொண்டு வருகிறேன்? கிறிஸ்துவின் சம்பூர்ணமான சுவிசேஷம். ஒரு எழுதில சொல்லுங்க பார்க்கலாம். அது ஆங்கிலத்தில் எப்படி போட்டிருக்குன்னா, ஃபுல்னஸ் ஆஃப் த பிளஸிங் ஆஃப் த காஸ்பல் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். அப்போ அந்த ஃபுல்னஸ், அந்த பரிபூர்ணம், சம்பூர்ணம் எதில் இருக்கிறது? தேவனுடைய சுவிசேஷத்தில் இருக்கிறது. இன்றைக்கு அந்த சுவிசேஷம் நமக்கு அறிவிக்கப்பட்டதினால்தான் அந்த சுவிசேஷத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்டு இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாய் மாறி இருக்கிறோம். ஆமே. எப்படி வந்தோம்? நம்ம இல்லை, சில பிள்ளைகள், நம்முடைய பிள்ளைகள், நீங்கள் கிறிஸ்தவங்களாக மாறினதுனால கிறிஸ்தவ பிள்ளைகளாக மாறிட்டாங்க. கிறிஸ்தவங்களாக முதல் முறை மாறினவங்க எப்படி மாறணும்? நான் வீட்டில் இருந்தேங்க, யாரோ தெருவில் நின்று என்ன பண்ணாங்க? கைத்தட்டி பாடினாங்க, வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே. எனக்கு கிண்டலாக இருந்துச்சு, என்ன இது பைத்தியக்காரன் மாதிரி ரோட்டில் நின்று பாடுறாங்களே. இதில் ஃபுல்னஸ், அதில் சம்பூர்ணமான சுவிசேஷம்னு போடப்பட்டிருக்குது. சுவிசேஷம் நமக்கு சொல்லப்படலைன்னா, கவனிங்க, சுவிசேஷம் சொல்லப்படலைன்னா இன்றைக்கி நம்ம இங்கே உட்காந்துருக்க முடியுமா? நான் அடிக்கடி சொல்லுகிற ஒரு உதாரணம், ஆப்பிரிக்கா தேசத்தில் ஒரு நாள் ஒரு ஐரோப்பிய மனிதன் போனாராம். ஐரோப்பிய மனிதன், வெள்ளைக்காரன்.
அந்த வழியாக போகிறார், ஒரு தெரு வழியாக போகிறாரு. அங்கே ஒரு ஆப்பிரிக்கன் கையில் பைபிளை வச்சுட்டு வாசித்துட்டு இருக்கிறாராமா. பைபிளை வச்சுட்டு வாசித்துட்டு இருக்கிறாராமா. இந்த ஐரோப்பியன் கேட்குறாராமா, என்னப்பா வாசிக்கிற? ஐ எம் ரீடிங் த பைபிள். அந்த ஐரோப்பிய வெள்ளைக்காரனுக்கு ரொம்ப நக்கலா, இதை போய் வாசிக்கிறேன். ஏன்னா ஐரோப்பியர்கள் கிறிஸ்தவங்க தான், ஆனால் கிறிஸ்து இல்லாத கிறிஸ்தவங்க. தெரியுமா உங்களுக்கு? கிறிஸ்து இல்லாத கிறிஸ்தவங்களா இருப்பாங்க. உலகத்தில் அதிக மக்கள் கிறிஸ்தவங்க தான், ஆனால் நிறைய பேர்த்துக்குள்ள கிறிஸ்து இல்லாத கிறிஸ்தவர்கள். அப்போ அவன் கிண்டல் பண்ணுறான் அந்த ஐரோப்பியக்காரன், அந்த வெள்ளைக்காரன் அந்த கருப்பு மனிதனை பார்த்து, இதை போய் வாசித்துட்டு இருக்கிறியே அப்படின்னு. அந்த கருப்புக்காரன் சொன்னா, நம்ம இங்கே வா அப்படின்னா, நம்ம இங்கே வந்தான், இந்த பைபிள் மாத்திரம் என் கைக்கில் வராட்டா நீ என் வாயில் இருப்ப, நல்ல வெள்ளைன்னு இருக்கிற. நாங்கள் அப்படியே மாம்சத்தை மனுஷனை பார்த்து அப்படியே கடிச்சு தின்னவங்க, நர மாம்ச பட்சின்னு சொல்லுவாங்களே, அப்படியே கடிச்சு தின்னவங்க தான் நாங்கள். இந்த உங்கள் மிஷினரிகள் வந்து இந்த இயேசுவை பற்றி சொல்லி எங்கள் வாழ்க்கை மாறி இன்றைக்கி நீ நல்லா நடந்து போகிற, இல்லைன்னா உன்னை கடிச்சு தின்றுப்பேன் அப்படின்னா. நாம என்னை மாற்றியது இந்த பரிசுத்த வேதம், சுவிசேஷம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை மாற்றியது சுவிசேஷம். ஆமென். இந்த ஃபுல்னஸ் நமக்குள்ளே வந்ததுனால தான், இந்த ஃபுல்னஸ் ஆகிய சுவிசேஷம் வந்ததுனால தான். அப்போ ஆண்டவர் கொடுக்குற அவருக்குள்ளே இருக்கிற முதல் ஃபுல்னஸ் என்ன தெரியுமா? பரிபூர்ணம் என்ன தெரியுங்களா? சுவிசேஷம் என்ற பரிபூர்ணம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இரண்டாவது பரிபூர்ணம் என்ன பாருங்க, 130 சங்கீதம் 7 வசனத்தை வாசிங்க. 130 சங்கீதம் 7 வசனம். திரளான மீட்பு, பிளண்டியஸ் ரிடம்ஷன், ஆங்கிலத்தில் பிளண்டியஸ். ஆண்டவரிடத்தில் திரளான மீட்பு. எத்தனையோ தரம் நாம் வழி விலகி பாவம் செய்தாலும் தப்பு செய்தாலும் ஆண்டவர் நம்மை மன்னிக்கிறார், நம்மை ஏற்றுக்கொள்ளுகிறார். திரளான மீட்பு. எத்தனை முறை நம்ம இல்லை உட்கார்ந்துருக்கிற பிரசங்கம் பண்ணுற நான் மாத்திரம் யோக்கியனா? என்கிட்ட எத்தனையோ தவறுகள் இருக்குது. ஆனால் ஆண்டவர் கிருபையுள்ள தேவன் நம்மை மன்னிக்கிறார். அவர் மன்னிப்பு உடையவர், மன்னிக்க தயை பெருத்தவர். அவரிடத்தில் திரளான மீட்பு உண்டு. அப்போ ஆண்டவரிடத்தில் இருக்கிற பரிபூர்ணம் என்ன? முதல் சுவிசேஷம் என்ற பரிபூர்ணம். ரெண்டாவது மீட்பு, மன்னிக்கிற மீட்பு என்று. நம்ம வாழ்க்கை எடுத்துக்கோங்க, செத்தாலும் நான் மன்னிக்க மாட்டேன், அவளை நான் என்ன பண்ண மாட்டேன், மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, என்கிட்ட வாப்பா, நான் உன்னை திரளான மீட்பு, என்ன பாவம் செய்து வந்தாலும் நான் உன்னை மன்னிக்கிறேன். இயேசுவே என் பாவங்களை மன்னியும், என்னை கழுவுன்னு சொன்ன உடனே இயேசு நம்மை கழுவுகிறார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது 103 சங்கீதம், அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். அவர் பாவங்களை பார்க்கல, அவர் கிருபை மேல கிருபை வைத்திருக்கிறார். அவரிடத்திலே திரளான மீட்பு உண்டு. அல்லேலூயா. அடுத்தது ஆண்டவரிடத்தில் என்ன உண்டு அப்படின்னா, நீங்கள் வேதத்தில் பல வசனங்கள் இருக்கிறது. 3வது சங்கீதம் 16 சங்கீதம் 11 வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும், ஃபுல்னஸ் ஆஃப் ஜாய். முதல் காஸ்பல், ஃபுல்னஸ் ஆஃப் காஸ்பல், சம்பூர்ண சுவிசேஷம் உண்டு. அந்த சுவிசேஷத்தை கேட்டு அவரிடத்தில் வரும்பொழுது திரளான மீட்பு உண்டு. எந்த பாவி ஆனாலும், ஒரு பாட்டு இருக்குது, எந்த பாவி யாயினும் தள்ளவே மாட்டாரே அப்படின்னு பாட்டு. எந்த பாவி ஆனாலும் ஆண்டவரிடத்தில் வரும்போது மன்னிக்கிறார். 3வது, அந்த மன்னிப்பு பெற்ற பாவி அவருடைய சமூகத்திற்கு வருகிறார், ஆண்டவருடைய ஆலயத்திற்கு வருகிறார். வந்த உடனே அவருடைய சமூகத்தில் என்ன இருக்கிறது? ஃபுல்னஸ் ஆஃப் ஜாய். ஆண்டவருடைய சமூகத்தை வந்து சந்தோஷமா இருக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஐயோ எவ்வளோ சந்தோஷமா இருக்கிறீங்களே, இன்னும் கொஞ்சம் சந்தோஷமா சொல்லுங்களேன் பார்க்கலாம். ஆண்டவர் நமக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷம். அல்லேலூயா. ஆலயத்துக்கு வந்தங்க, நான் சந்தோஷம் இல்லாமல் போகிறேன்னா ஆலயத்தில் சந்தோஷம் இல்லை, சம்திங் ராங் உங்ககிட்ட தான். ஆலயத்துக்கு வந்தங்க, இந்த ஆராதனையில் எனக்கு சந்தோஷமே இல்லை, மகிழ்ச்சியே இல்லைன்னா ஒன்று நீங்கள் தூங்கியிருப்பீங்க, கவனிச்சிருக்கவே மாட்டீங்க. அதனால் உங்களுக்கு ஒன்றும் சந்தோஷம் வராது. இல்லை உங்கள் மனசுக்குள்ளே ஒரு இருள், ஏதோ வசனத்தை கேட்காதபடிக்கு நீங்கள் வசனத்தை கேட்கவும் இல்லை, அதை ஆராதிக்கணுங்கிற எண்ணத்தில் வரலைன்னா சந்தோஷமாக இருக்காது. அந்த தாகம் உள்ளவனுக்கு தான் அந்த சந்தோஷம். நீங்கள் தாகத்தோடு வந்து இன்றைக்கி காலையில் இத்தனை பேர், எனக்கு அதுதான் சந்தோஷம். காலையில் எழுந்து குடும்பமாக பிள்ளைகளெல்லாம் எழுப்பி இந்த அளவுக்கு வர சாதாரண காரியம் இல்லை. 4:30 எந்திரிச்சிருக்கணும், 4 மணிக்கு எந்திரிச்சிருக்கணும். எல்லாம் டேய் எழும்புடா டேய், ஒரு போராட்டமே வீட்டில், உள்ளூர் போராட்டம். பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கு சண்டை போட்ட மாதிரி பிள்ளைக்கு உங்களுக்கு சண்டை போட்டு ஒரு வழியாக அவங்க தலையை வாரி கீறி இழுத்து எல்லாம் பண்ணி கொண்டு வந்து உட்காந்தோம். அது நீங்கள் ஒரு ஆர்வத்தோடு வந்திருக்கீங்க.
ஆண்டவர் உங்களை சந்தோஷம் இல்லாமல் அனுப்புவாரா? அப்பா வீட்டுக்கு வந்துட்டு நீங்கள் துக்கத்தோடு எந்த அப்பா அனுப்புவார் சொல்லுங்க பார்க்கலாம்? பிள்ளை வந்துருச்சா உடனே கறி எடுமா, மட்டன் எடுமா, அது எடுமா, இது எடுமான்னு செய்வாங்களா? அதுதான் தகப்பனுடைய வீடு. தகப்பன் வீட்டுக்கு போனால் அதுதானே ஆசீர்வாதம். அந்த தகப்பனுடைய வீட்டுக்கு தான் வந்திருக்கீங்க. ஆண்டவர் உங்களை ஃபுல்னஸ் ஆஃப் ஜாய் ஆண்டவர் நிரப்புகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை கவலையோடு வந்தாலும் இந்த கடைசி ஜெபத்தில் கர்த்தருடைய பந்தி நடக்கும் பொழுது உங்களுக்கு அற்புதம் நடக்கும். நம்ம சபைக்கு ஒரு அம்மா ரொம்ப இடுப்பொலி, அந்த இடுப்பொலியில் வந்த பொழுது பந்தி இல்லை பங்கு பெற்ற அந்த நேரத்தில் இடுப்பொலி போயிடுச்சு. இதெல்லாம் நடந்த அற்புதங்கள். ஹல்லேலூயா. ஆகவே பாஸ்டர் பிரசங்கம் பண்ணாதான் ஜெபம் பண்ணாதான் இல்லை, எப்போனாலும் கர்த்தர் தொடுவார். ஹல்லேலூயா. அவருடைய சமூகத்தில் பரிபூர்ண சந்தோஷம் உண்டு. இன்னொரு ஃபுல்னஸ் பாருங்கள், ரொம்ப அருமையான வார்த்தை. 24ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம், 50ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம், 89ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம். இதெல்லாம் ஆண்டவர் நிறைவுள்ளவர். பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. அவரிடத்துல அவர்கிட்ட என்ன இருக்குது? பூமியே யார் தான்? நம்ம ஒரு கிரவுண்ட் இடம் தாங்க ஆண்டவரே, அரை கிரவுண்ட் இடம் தாங்கிற ஆண்டவரே, ஒரு ரூம் தாங்கன்னு கேட்குறோம். அவர் சொல்கிறார் பூமியே என்னுடையதான்ப்பா. பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது. பாருங்க, the earth is Lord's and the fullness, நிறைந்திருக்கிறது. நம்ம ஆண்டவருக்கு எல்லாம் உடையவர். ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் நம்ம விசுவாசம் என்ன? எனக்கு ஒரு சின்ன வீடு கொடுங்கப்பா, சின்னதாக ஒரு வீடு கொடுங்க அப்படின்னு கேட்குறோம். கர்த்தர் உங்களை இந்த ஆண்டிலும் அந்த அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தினால் நிரப்புவார். ஹல்லேலூயா. கடைசியாய் சொல்லி முடிக்கிறேன். யோவான் 1:16 வாசித்த வசனம், அவருடைய பரிபூரணத்தினால் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். பரிபூரணத்தில் அடுத்தது கடைசி ஆண்டவர்கிட்ட இருக்கிற பரிபூரணம் என்னது? கிருபை. ஆமே. ஜோசுவா பாஸ்டர் இந்த அளவுக்கு வச்சதற்கு என்னது சொல்லுங்க பார்க்கலாம்? அவர் ரொம்ப திறமசாலிங்க, அவர் பெரிய படிப்பாளிங்க, அவர் பெரிய பணக்காரரு, அதனாலயா? எதுக்குமே தகுதி இல்லை. படிப்பு இல்லை, பணம் இல்லை, எதுவுமே இல்லை. நான் தைரியமாக எந்த இடத்துலையும் சொல்வேன் கிருபை. ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் எங்களை உயர்த்தி வச்சதற்கு ஒரே ஒரு காரணம், வேற ஒன்றுமே இல்லை, கிருபைப்பா. இன்னைக்கு கிருபை தான்ப்பா. அவரிடத்துல கிருபை இருக்குது. அதனால தான் நான் சொல்கிறது, தினந்தோறும் கிருபையை பெறுங்க. காலை ஜெபத்துக்கு வாங்க, ஜெபம் பண்ணுங்க, காலையில் துதிச்சு பாருங்க, கிருபை வந்துடும். தாழ்மையோடு வாழ்ந்து பாருங்க. நீங்கள் மேட்டிமையாக வாழ கர்த்தர் மேட்டிமை உள்ளவனுக்கு பெருமை உள்ளவனுக்கு எதிர்த்து நிற்பார். தாழ்ந்து போய் பாருங்க, கிருபை கிடைக்கும். அந்த கிருபைக்குள்ளே இருக்கிற ஆசீர்வாதத்துக்கு அளவே இல்லை, அளவே இல்லை. அதே யோவான் 1:50 வசனத்தை வாசித்து முடிப்போம். சொல்றார், இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். அப்படின்னா என்ன? இதுவரை கண்ட கிருபையை விட, இதுவரை கண்ட ஆசீர்வாதத்தை விட, என் செய்தியை முடிக்கிறேன், இந்த ஆண்டிலே இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். விசுவாசிக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இது நடக்குமா நடக்காதா? இதிலும் பெரிதானவைகள். நான் நினைக்கிறேன் இந்த கட்டடத்தை விட ஒரு பெரிய கட்டடத்தை கர்த்தர் நமக்கு தருவார். இன்னும் திரளான